புளியோதரை வழி பிரயாணத்தின் கட்டுசாத வகைகளில் இது ரொம்ப பிரதானமானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை முதல்ல ஊற வச்சுடுங்க. இதுக்கு பிரத்யேகமாக பொடி தயார் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஜாமான்களை கொண்டு தான் இந்த புளியோதரையினுடைய பிரத்யேக பொடி நம்ம தயார் பண்ணணும். வெறும் வாணலில் இளம் தீயில 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் நல்லா வறுபடும் போது ஒரு மணம் வெளியில் வரும் இல்லையா, அது வரைக்கும் பொறுத்திருந்து அடுத்த ஜாமான் செய்யுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் மண் இருக்கக்கூடாது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்துக்கோங்க. 1/1 சிறிது அவகாசம் விட்டு அதை நீங்கள் வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்திற்கு உங்களுக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 விரலி மஞ்சள் துண்டுகள் சேர்த்துருக்கேன். அதையும் பொடிச்சு சேர்த்து நல்லா வறுத்து அதை ஆற விட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் பிரத்யேகமான பொடி. மண் சட்டியில் நான் இதை செய்கிறேன். நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் இதை செய்யணும். நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாவை நீள வாக்கில் கீறி அதையும் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. இதில் நிலக்கடலை பருப்புன்னு சொல்கிற வேர்க்கடலை பருப்பு பிரதானமான ஒன்று. அது கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா புளியோதரையின் நண்பன் அதை சொல்லுவாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதிலிருந்து கூட கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலை தான், அது சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பருப்புகள்லாம் பொன்னிறத்தில் வறுபடட்டும். இது ரொம்ப பதமாக செய்யணும். ரொம்ப அவசரமாக ரொம்ப வேகமான தீயில செஞ்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீயில சேருங்க. அதே மாதிரி காயத்தூள் கணிசமான அளவில் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கும்போது காயத்தூளினுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வேகும்போது. இப்போ நம்ம திரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி பிரத்யேக பவுடர், அதை இதில் சேர்த்துருங்க. அந்த எல்லா பொடியும் சேர்க்க வேண்டாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ சாதம் கிளறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஃபைனலாக நான் சொல்கிறேன். இதுதான் புளிக்காய்ச்சல்ங்கிறது. இதை கெட்டு போகவே செய்யாது. இந்த புளிக்காய்ச்சல்ங்கிறது ரொம்ப மாதக்கணக்கில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டியாக கரைச்ச புளிக்கரைசலை இதில் சேர்த்துருங்க. நிறைய தண்ணீர் விட்டு கரைக்க வேண்டாம். ஒரு தடவை கரைச்சாலே போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு அதை சிறு தீக்கு மாற்றிக்கிடலாம். இந்த பொடியில் இதை சேர்த்த உடனேயே புளியை சேர்த்த உடனே புளிக்காய்ச்சலினுடைய புளியோதரையின் வாசனை ரொம்ப கமகமன்னு வந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் அதை மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மேலே தெரிக்கும். கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் சிறு தீக்கு மாற்றிடுங்க. இந்த சிறு தீக்கு மாற்றும் போது உங்களுக்கு நின்று நிதானமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த சாதத்தோடு அதை கிளறும் போது அது நல்ல ஊற தான் அந்த புளியோதரையினுடைய ருசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வருது. இன்னும் நல்லா வத்தணும். புளி சுண்டி காயணும். அதனால தான் அதுக்கு பேர் புளிக்காய்ச்சல்னு பேர். பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ நான் ஆறின சாதம் உப்பு போட்டு வடித்த புழுங்கல் அரிசி சாதம், அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 ஸ்பூன் பவுடரை கொண்டு முதல்ல கிளறிடுங்க. சாதத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து கிளறினீங்க அப்படின்னா இந்த கிளறின உடனே சாப்பிட வேண்டாம். ஒரு 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா எல்லா பருக்கைகள்லேயும் அந்த புளியத்தினுடைய எசன்ஸ் இறங்கி அருமையாக இருக்கும். கெட்டு போகவே செய்யாது இந்த புளிக்காய்ச்சல். நல்ல கிளறி ஈவனாக மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி வச்சுடுங்க. ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நாளைக்கு பிரயாணம் பண்ணுறாங்க அப்படின்னா முந்தின நாள் இரவே கூட இதை நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புளிக்காய்ச்சல், இந்த புளியோதரை. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.